டேய் என்னடா மும்பை இந்தியன்ஸ் 243 ரன் அடிச்சிட்டாங்க அதுங்கிற மாதிரி தான் இருக்கு. என்னது 243? அப்போ இன்னைக்கு சன்ரைசர்ஸோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னே தெரியலன்னு நினச்சா அதுதான் தப்பு. சன்ரைசர்ஸை வந்து திருப்பி அடித்தாங்க பாரு, ஒவ்வொரு அடி இடி மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு ரிக்கல்டன் ஒரு செஞ்சுரி போட்டார். அந்த பக்கம் சன்ரைசர்ஸ் பக்கம் டிராவிஸ் ஹெட் மற்றும் ஹென்ரிக் கிளாசன் அதிரடியாக விளையாண்டு இன்னைக்கு சன்ரைசர்ஸ் வின் பண்ணிட்டாங்கிற மாதிரி தான் இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க. என்னது பேட்டிங் எடுத்தாங்களா, அதுவும் வான்கடை மைதானத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு எக்கச்சக்கமான மாற்றம் மும்பை இந்தியன்ஸ் பக்கம். அட ஆமாங்க, வில் ஜாக் இன்னைக்கு ஓப்பனிங் இறங்கிட்டாரு. என்னது ஓப்பனிங் இறங்குனது ஓகே தான், இன்னைக்கு அடி பொழந்து கட்டிட்டாருல பவர் பிளேலங்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன அடி, ரிக்கல்டனும் சரி வில் ஜாக்கும் சரி ரெண்டு பேரும் பொழந்து கட்டிட்டாங்க பவர் பிளேல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. வில் ஜாக்கு அதிரடியாக விளையாண்டாரு. என்னடா இப்படி அடிக்கிற, இத்தனை நாள் எங்கடா போயிருந்த அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரிக்கல்டனும் அவரோட சேர்ந்து வச்சு செஞ்சாரு இன்னைக்கு சன்ரைசர்ஸ். ஒவ்வொரு அடி இடி மாதிரில இருந்துச்சு. வில் ஜாக்கு 22 பால்ல 46 ரன் அடிச்சு அவர் அவுட் ஆயிட்டாரு. ரிக்கல்டன் இன்னைக்கு வெளுத்து வாங்கிட்டாருன்னு தான் சொல்லணும். அவர் ஒரு பக்கம் அதிரடியாக விளையாட 50 அடிச்சாரு. அடுத்த வந்த பேட்ஸ்மேன் நமந்தீர் அப்படி இப்படின்னு விளையாண்டா அவர் 17 பால் 22 ரன் அவுட்டு. சூரியகுமார் வந்தாரு சென்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஹார்திக் பாண்டியா வந்தாரு, 15 பால் 31 ரன் அடிச்சாரு, அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஆனால் ரிக்கல்டன் என்ன தெரியுமா பண்ணாரு, ஒரு செஞ்சுரி போட்டாரு. செஞ்சுரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. செஞ்சுரி போட்டது மட்டும் இல்லாமல் அதிரடியாகவும் விளையாண்டுட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் ரிக்கல்டன் லாஸ்ட் வரைக்கும் அவுட் ஆகாமல் 123 ரன் அடிச்சாரு. 20 ஓவர் முடிவில் 243 ரன் அடிச்சாங்க. என்னது 243 அடிச்சிட்டாங்க, அப்போ இன்னைக்கு மேட்ச் வின் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சிங்க. ஆனால் அங்கே தான் பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு. என்னன்னு கேளுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த சன்ரைசர்ஸ் அதிரடியாக பவர் பிளேயில் விளையாண்டாங்க. பவர் பிளேலையும் 91 ரன் அடிச்சிட்டாங்க. இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் பக்கம் பவுலிங்கும் சரி பில்டிங்கும் சரி படு மோசமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நமந்தீரை 2 கேட்ச் விட்டுட்டாரு. அவங்க எங்கே போனாலும் அவரே துரத்தி போகுது இன்னைக்கு கேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஈஸியாக பிடிக்க வேண்டிய கேட்சை டிராவிஸ் ஹெட்டோட இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க, இன்னைக்கு அபிஷேக் சர்மாவும் இன்னைக்கு அதிரடியாக விளையாண்டாரு. டிராவிஸ் ஹெட் இன்னைக்கு மெயினாக டிராவிஸ் ஹெட் தான் இன்னைக்கு அதிரடியாக விளையாண்டாரு. மேட்ச்சு பவர் பிளேலேயே முடிச்சிட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு அபிஷேக் சர்மா 24 பால்ல 45 ரன் அடிச்சாரு. டிராவிஸ் ஹெட் அதிரடியாக விளையாண்டு 30 பால் 76 ரன் அடிச்சாரு. கசபர் வீசிய ஓவரில் 2 விக்கெட் விழுந்துருச்சு. இசான் கிசானும் சரி டிராவிஸ் ஹெட்டும் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை விட்டாங்க. ஆனால் இப்போ ரன் ரேட்டை குறைய விட்டாங்களான்னு பார்த்தீங்களா, அங்கே தான் பெரிய ட்விஸ்டாக. ரன் ரேட்டை மட்டும் குறைய விடவில்லை, அதிரடியாக தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பின்னாடி வந்த ஹென்ரிக் கிளாசன் அதிரடியான ஆட்டத்தை வெளியே அனுப்பிச்சிட்டு இருந்தாரு. 22 பால்லையே 50 அடிச்சாரு. சரி அன்னைக்கு அவ்வளோதான் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்த சலீல் அரோரா 10 பால் 30 ரன் அடிச்சாரு. என்ன அடி இடி மாதிரி இல்லை அடிச்சுட்டு இருந்தாங்க. ஏங்க 243 ரன்னை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னா இவங்க அணியா இப்போ வர டீம் எல்லாமே எவ்வளோ ரன் டார்கெட் தாருன்னே தெரியலையா, அது மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு மும்பை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங்கும் சரி பேட்டிங் வேணால் நல்லா விளையாண்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் பவுலிங்கில் சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு ஹென்ரிக் கிளாசன் அதிரடியாக விளையாண்டாரு. அது மட்டும் இல்லாமல் டிராவிஸ் ஹெட் இன்னைக்கு போட்டு பொழந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. 19வது ஓவர்லேயே 243 ரன்னை சேஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி இன்னைக்கு மும்பை தோத்ததுனால இன்னைக்கு என்ன லாஸ்னா கடப்பார டீமுக்கு பிளே ஆஃபுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அடுத்த 6 மேட்சும் தொடர்ந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இருக்குது. அது இல்லாமல் ஜெயிக்கிற டீம் எல்லாம் தோக்கணும், தோக்கிற டீம் எல்லாம் ஜெயிக்கணும், அதுங்கிற மாதிரி தான் இருக்குது.